வணக்கம். எனது பெயர் டாக்டர் பொருதுவன். இன்று இந்த வீடியோவில் நாம் மூளை அடிபட்டு விழும் பற்றிய விவாதிக்கப் போகிறோம். மூளை அடிபட்டு விழும் என்பது என்ன? இது எதற்காக ஏற்படுகிறது? இதனால் எங்கள் கைகள் மற்றும் கால்கள் செயலிழக்கின்றன என்பதை குறித்து நாம் விவாதிக்கப் போகிறோம். இந்த வீடியோவில் ஆகவே மூளை அடிபட்டு விழும் என்பது எப்போது எங்கள் மூளைக்கு எந்த ஒரு வகை காயம் ஏற்படுகிறது என்பதை குறிக்கிறது. மற்றும் இந்த மூளையில் ஏற்படும் காயம் முக்கியமாக 2 வகைகளில் ஏற்படலாம். அல்லது உங்கள் மூளையின் உள்ளே உள்ள எந்த ஒரு இரத்தக் குழாய் உடைந்து போகலாம், அல்லது மூளையின் இரத்தக் குழாய்களில் எந்த ஒரு வகை கிளாட் உருவாகலாம். இரு நிலைகளிலும் என்ன நடக்கிறது என்றால், இரத்தம் ஆக்ஸிஜனை எடுத்துச் செல்லும் மற்றும் உணவுகளை எடுத்துச் செல்லும். அது மூளையின் சில பகுதிகளுக்கு செல்ல முடியாது. இப்போது மூளையின் பகுதிகள் உணவு மற்றும் ஆக்ஸிஜனை பெறவில்லை என்றால், நாம் என்ன காண்கிறோம் என்றால், மூளையின் அந்த பகுதி செயல்பட முடியவில்லை. முடிவாக என்ன நடக்கிறது? கைகள் மற்றும் கால்கள் செயல்படாது. பேசுவதில் சிரமம், உட்காருவதில் சிரமம். இப்போது இந்த கிளாட்கள் ஏன் உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இரத்தத்தில் இந்த கிளாட்கள் இதற்காக உருவாகின்றன. எப்போது எங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், எங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், அல்லது எங்கள் எந்த ஒரு குழாயின் உள்ளே கிளாட் உருவாகும். எப்படி எங்கள் டிவிடி இருக்கிறது, அதில் கிளாட் ஆகும் வாய்ப்புகள் உள்ளன. கிளாட் காலில் இரத்தத்துடன் மேலே வந்து உங்கள் மூளைக்கு சென்றால் அங்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனை நாங்கள் ஸ்ட்ரோக் என்று அழைக்கிறோம். இதைப் போலவே உங்கள் இரத்த அழுத்தம் மிகவும் உயர்ந்திருந்தால், நீங்கள் இரத்த அழுத்தத்துடன் உணவு எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அதை நிறுத்தினால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது, வீட்டில் நீரின் அழுத்தத்தை மிகவும் அதிகமாக வைத்தால், குழாய்களில் இடமிடமாக நீர் வெளியே வர ஆரம்பிக்கிறது. இப்போது உங்கள் மூளையின் உள்ளே எந்த ஒரு இரத்தம் கசிந்தால் அதன் விளைவு என்னவென்றால், அது உள்ளே பரவுகிறது. இரத்தம் உள்ளே பரவுகிறது. மூளையின் அந்த பகுதி இப்போது சேதமாகிறது. ஏனெனில் அங்கு ஆக்ஸிஜன் செல்ல முடியவில்லை. ஏனெனில் கசிவு முதலில் ஏற்பட்டது மற்றும் இரத்தத்தின் கசிவால் மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளைவு என்னவென்றால், அது வேலை செய்ய நிறுத்துகிறது மற்றும் முடிவில் கைகள் மற்றும் கால்கள் வேலை செய்யவில்லை. இப்போது இங்கு நோயாளியை சிகிச்சை செய்ய வேண்டுமானால், பிரேஸ்ட் நோயாளிக்கு அதில் பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் சேர்க்கப்பட வேண்டும். முதலாவது விஷயம், உங்கள் உணவு என்ன? பெரும்பாலும் எப்போது யாருக்காவது இப்படியான சிரமம் ஏற்படுகிறது, அவர்கள் உணவு மற்றும் பானம் மிகவும் குறைவாக கொள்கின்றனர். உணவுகள் நிறுத்தப்படுகின்றன. உப்பு குறைவாக கிடைக்கிறது. நோயாளிகள் வேக வைத்த காய்கறிகளை உண்பதற்கு தொடங்குகிறார்கள். எனவே இது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் மூளையை சரி செய்ய வேண்டும், பழுது பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் உண்பதாக இருக்கிறீர்கள். வேக வைத்த காய்கறிகள் உடலில் சக்தி கொண்டு வரவில்லை என்றால், நீங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரையின் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்றிலும் சரியான உப்பின் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்றிலும் சரியானது. ஆனால் இதன் பொருள் நாம் புரதம் மற்றும் வைட்டமின் மினரல்களை எடுத்துக்கொள்ளாமல் விட வேண்டும் என்பதல்ல. நீங்கள் சூப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கோழி சூப் எடுத்துக்கொண்டால், மீன் சூப் எடுத்துக்கொண்டால், காளான் சூப் எடுத்துக்கொண்டால், இப்போது இதில் நெய் மற்றும் எண்ணெய் உள்ளது. உப்பு உங்கள் கையில் உள்ளது. மற்ற சில மசாலைகள் அனைத்திலும் சேர்க்கப்படும். இதை நீங்கள் உண்ணுகிறீர்கள். எனவே உங்கள் உடலில் புரதத்தின் அளவு, வைட்டமின் மினரல்களின் அளவு நல்ல அளவில் இருக்கிறது. ஆகையால் எந்த மூளை நோயாளிக்கும் தனது உணவுக்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அது பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடாது. எந்த உணவினாலும் உருவாகும் உணவுகளை நாம் வழங்கக்கூடாது. இதற்கான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொரு மிகவும் முக்கியமான விஷயம், அது உங்கள் உடற்பயிற்சி. இப்போது உடற்பயிற்சி என்னவென்றால், உங்கள் மூளையின் ஒரு பகுதி முதலில் வேலை செய்தது சேதமடைந்ததால் ஆகும். புதிய மூளை பகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வேலை செய்ய, கை இயக்க, கால் இயக்க, பேச, உட்கார அனைத்தையும் மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் எங்கள் மூளை கற்றுக்கொள்கிறது. இது மிகவும் முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் எப்போது எந்த ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்யும் போது நீங்கள் அதில் நிபுணர் ஆகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். சரியா? ஆகையால் நாம் நடக்கும் உடற்பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யும் போது எங்கள் நடனம் மேம்படும். முன்னதாக ஆகையால் எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்ய முயற்சிக்க வேண்டும். இந்த உடற்பயிற்சியை நாங்கள் தொழில்முறை சிகிச்சை என்று அழைக்கிறோம். ஆனால் மூளை அடிபட்டு விழும் நோயாளிகள் உடற்பயிற்சிக்கு கவனம் செலுத்துகிறார்கள். இது மசாஜ்களை சரியாக வைத்திருக்க உதவுகிறது. ஏனெனில் நீங்கள் மூளை அடிபட்டு விழுந்தால் மசாஜ்கள் நகர முடியாது. அதனால் மசாஜ்கள் உலர ஆரம்பிக்கின்றன. மசாஜ்கள் உலராமல் இருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நோயாளிக்கு நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இது உங்கள் மசாஜ்களை சரியாக வைத்திருக்க, மூளையில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய, மூளையை மீண்டும் கற்றுக்கொள்ள, தொழில்முறை சிகிச்சையை பயன்படுத்த வேண்டும்.
மற்றும் தொழில்முறை. சிகிச்சை மிகவும் எளிது. நான் உங்களுக்கு முன்பு கூறியதைப் போல, நீங்கள் நடக்க சிரமமாக இருந்தால், நீங்கள் நடக்க வேண்டும் உங்கள் நடனம் சரியாகும் வரை. என் கையில் இந்த இயக்கம் முடியவில்லை என்றால், நான் அதை மேலே செலுத்த முயற்சிக்கிறேன். என் கை முழுமையாக நகர ஆரம்பிக்கும் வரை. இது தொழில்முறை சிகிச்சையின் சுருக்கமாக கூறலாம். இது இரத்தம் கசிந்து மூளையில் ஏற்பட்ட சேதம். இப்போது நீங்கள் கைகள் மற்றும் கால்களில் ஏதாவது செய்யும் போது அல்லது கைகள் மற்றும் கால்களின் உடற்பயிற்சிகளை செய்யும் போது மூளையின் உடற்பயிற்சிகளை செய்யவில்லை என்றால் நீங்கள் எப்போது முடிவுகளை பார்க்க முடியாது. மூளை அடிபட்டு விழுந்த நோயாளிகளுக்கு முதல் 6 மாதங்களில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை நாம் காணலாம். இன்று 24 இது நடக்கிறது என்று நினைத்தால் அதனால நீங்கள் அக்டோபரில் மிகவும் சுகமா இருக்க முடியாது. டிசம்பர், பிப்ரவரி மிகவும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் மார்ச் வரும்போது உங்கள் முன்னேற்றம் நிற்கும். ஏப்ரல், ஜூன், ஜூலை மாதங்களில் முன்னேற்றம் குறைவாகவே இருக்கும். இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் வளையத்தில் உள்ள நரம்பியல் மாற்றம் இயற்கையாக எப்படி நடந்து கொண்டிருந்தது அது இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் உடற்பயிற்சிகளை செய்யலாம். நீங்கள் விரும்பினால் குருத்வாரத்துக்கு செல்லலாம், கோவிலுக்கு செல்லலாம், நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்லலாம். இப்போது நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் முதல் 6 மாதங்களில் அக்டோபர் முதல் மார்ச் வரை நீங்கள் செய்த உடற்பயிற்சிகள் மற்றும் எடுத்த மருந்துகள் மூலம் சுகம் கிடைத்தது. ஆனால் இப்போது அது வரவில்லை. ஏன் வராது? ஏனெனில் மூளையில் நரம்பியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முடிவு. அதனால் நமக்கு இந்த புதிய செயல்முறையை மீண்டும் தொடங்க வேண்டும். மூளை மீண்டும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆக வேண்டும். மூளை மீண்டும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகினால் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அது கற்றுக்கொள்ளும். அதனால் முதலில் கற்றுக்கொள்வதற்கான திறனுள்ள குழந்தை தேவை. பள்ளியில் போகும்போது ஒரு திறமையான குழந்தை இருந்தால் நீங்கள் சிலவற்றை படிக்கும்போது அது கற்றுக்கொள்ளும். இவ்வாறு நாங்கள் எங்கள் மூளையை கற்றுக்கொள்ளக்கூடியதாக உருவாக்க வேண்டும். அது கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது. நியூரோபிளாஸ்டிசிட்டி தற்போது இயற்கையான முறையில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் நமக்கு கொஞ்சம் மருந்து மூலம் தொடங்க வேண்டும் மற்றும் இதற்கான முடிவுகள் முதலில் நமக்கு காணப்படத் தொடங்கும். இப்போது நான் அதிகமாக பேச மாட்டேன். நீங்கள் சில ஸ்டாக் நோயாளிகளுடன் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். உணவு கூட்டம், உடற்பயிற்சி மற்றும் புதிய செயல்முறைகளை ஒரே நேரத்தில் வைத்தால் மூளையில் எவ்வளவு வேகமாக மேம்பாடு ஏற்படுகிறது. ஆனால் உங்கள் மூளைக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மூளையின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்தால் நீங்கள் மூளை காயத்தை வெல்ல முடியும். மீண்டும் உங்கள் கையை மீட்டெடுக்க முடியும். இதோடு நான் உங்களுடன் தொடர விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நமஸ்காரம்.